ஜனநாயகம் படத்தினுடைய சுதந்திரம் யாரால பறிக்கப்படுது? தணிக்கை வாரியத்தினால தான். திமுக தான் அப்படின்னு இன்னைக்கும். எங்க அது ஒரு முட்டா கும்பல். அது இன்னும் ஒன்றும் இல்லாத அவ்வளோதான்டா படம் பாக்ஸுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கும். நல்ல வேளை விஜய் பேசல, ஏன்னா அவருடைய வாய் அந்த மாதிரி வாய். பரசக்தி படம் ஓடாத போதே நீங்க யோசிச்சிருக்கணும், இனிமேல் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு திமுக இல்லை. நாஞ்சில் சமூகத்தில் பேசுறாரா? பேசுறாரு இல்லையா? அவர் ஊதுறாரு அப்படிதான் சொன்னாங்க. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்க குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் கோலாலம்பூர்லேருந்து சென்னை வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்களோ. பாதிக்கப்பட்டோம் 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 அப்படின்னா என்னடா பாதிக்கப்பட்டீங்க நீங்கள்? திமுகவை மட்டும் சொல்கிறது, திமுகவை கரிச்சு கொட்டுறது, திமுகவை தீய சக்திடுறது, ஆய்வு. அது என்னாச்சுன்னா மறுநாள் இவங்களுக்கு எதிராக உடையுது. ஒரு பாஜக உன்னை விட பாஜக பவர்ஃபுல்லாக இருக்கு. உன்னை கூப்பிட்டு அந்த அளவுக்கு உரின்னு ஒரு மிரட்டான். ஏதாவது ஒரு வாயை திறந்தியா நீ? ஒத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறல்ல இன்ன வரைக்கும். ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தை ஒட்டி தணிக்கை குழுவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க தயாரிப்பு நிறுவனம். இப்போ மீண்டும் தணிக்கை குழுவுக்கு ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. தணிக்கை செய்யப்படும், ஒரு 16 நாட்கள் டைம் எடுத்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாத இறுதிக்குள்ள ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீடு இருக்கும்னு யூகித்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் வெளிவருமா அப்படின்றது யாராலும் உறுதிப்படுத்த முடியல. இது ஏன் முன்னாடியே அவங்க செய்யல? ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டா நீதிமன்றத்துக்கு போனாங்க? இப்போ மீண்டும் தணிக்கை குழுக்கு அனுப்பியிருக்காங்க. எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, அதில் 2 தரப்புலையும் தவறு இருக்கிறதா நான் அப்போவே பார்த்து சொன்னேன். அதே தான் நீதிபதி நிஷா அவர்களும் சொன்னாங்க. அது என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது ஓகே ஆகிடும் சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்பிட்டுறீங்க ப்ரொடெக்ஷன் கம்பெனிக்கு. அவங்களும் தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸுக்கெல்லாம் தயாராகிறாங்க. சான்றிதழுக்காக அவங்க காத்துட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கூடுதலாக ஒரு புகார் தராருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ரிவ்யூக்கு அனுப்பணும், மறுபார்வைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அதை நிறுத்திடுறாங்க. அப்போ அது ஏன்னு கேட்டால் அப்படிலாம் தேவையில்லை, படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நிஷா தீர்ப்பளித்தாங்க. உடனே அந்த தீர்ப்புக்கு எதிராக தான் இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வுக்கு போய் ஸ்டே வாங்கிடுறாங்க. அதை எதிர்த்து இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு தட்டி விட்டுச்சு. இங்கே வந்தாங்க. இங்கே வரும்போது என்ன ஆடினோம்னா, இந்த கீழமை நீதிமன்றம், அதாவது ஹைகோர்ட்டினுடைய சிங்கிள் ஜட்ஜ் இருக்காரு, அவங்க நிஷா இவங்க எதனால மறுபடியும் புகார் தெரிவிச்சாங்க, அது தொடர்பாக தணிக்கை வாரியத்துக்கிட்ட எந்த விதமான பதிலையும் பெறத்துக்கான வாய்ப்பை இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணிட்டாங்க. ஸோ அது அந்த இடத்துலேருந்து போச்சு. அப்புறம் தணிக்கை வாரியம் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை இவங்க பாட்டுக்கு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அப்போ நாங்கள் சான்றிதழ் கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ எது எப்படியா இருந்தாலும் அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, பொதுவாக பராசக்தி இதுவும் 2மே கிட்டத்தட்ட ஒரே விதமான சிக்கலில் தான் இருந்திருக்குது. அதாவது முதல்ல ப்ரிலிமினரி வியூவிங்லேயே 2மே ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தர் ரிவ்யூக்கு போகுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்தர் ரிவ்யூக்கு போட்டுன்னு விட்டாங்க. இவங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க கேஸுக்கு போயிட்டாங்க. கேஸுக்கு போன உடனே இஷ்யூ ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிப்போச்சு. பாலிடிக்ஸ் அதில் எப்போதுமே இருக்கும். சென்சாரை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் எப்போதும் இருக்கும். சென்சாரை பொறுத்த வரைக்கும் 3 விடயங்கள் தான் ரொம்ப முக்கியமானவை. 1 வன்முறை, 2வது சமூக ரீதியான மோதல்களுக்கு வித்திடக்கூடாது டயலாகோ சீனோ, 3வது ஆபாசம். அது ஒரு அளவிற்கு உட்பட்டு தான், அதுவும் கதையோட்டத்தோடு ஒட்டியிருக்கணும். இது 3 தவிர பெருசாக சென்சாருக்கு எந்த வேலையுமே இல்லை. கதை எது தொடர்பாக என்ன பின்னணி கொண்டது, அந்த புடலங்காயெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் ரொம்ப காலமாக அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இருந்துட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையில் என்னும்போது ஏன் உதயசூரியன் வருது, நீ என்னது கேட்குறது, உதயசூரியன் வருது ஃபுல்லாக அதை மாற்றுங்க, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையில் அப்படின்னு எம்ஜிஆர் இது பண்ணி வச்சாங்க. அவர் திமுக ஒரு பவர்ஃபுல்லான கட்சி. அப்புறம் சிவாஜியினுடைய பார்த்தீங்கன்னா பால் இருக்கும் பழம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே, காதலை பற்றி. உடனே அது வேதம் குரு, ஐயோ அது எப்படி காதல் ஆகல, அது கண்ணதாசனுக்கு தெரியாதுதா. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அது மேகம் செய்த உருவம் போல கலைவதில்லையே அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த வரலாறுலாம் கேட்டோம்னா
சொர்வு இல்லாமல் இருக்கும். படைப்பாளியினுடைய ஒரு சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, படைப்பாளியினுடைய ஒரு சுதந்திரம், அந்த இடத்துல தான் எனக்கு கோபம் வருது. அப்போ இந்த விஜயினுடைய இல்ல ஜனநாயக படத்தினுடைய சுதந்திரம் யாரால பறிக்கப்படுது? தணிக்கை வாரியத்தினால தான். நீங்க வந்து அதில் நான் புகார் சொல்றேன் அப்படின்னு சொல்றியா? நீ என்ன புகார் சொன்ன? இப்ப இது வரைக்கும் நீ சொல்லு, பப்ளிக் நீ வந்துட்டு அதை சொன்னு சொல்லு. திமுக தான் அப்படின்னு இன்னைக்கும். எங்க அது ஒரு முட்டா கும்பல். அது அந்த கும்பலை வந்துட்டு நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்து பேசாதீங்க. விஜயும் சரி, விஜய் கூட இருக்கிற புண்ணாக்குகளும் சரி, இந்த ஊடகங்களில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பல்வேறுபட்ட தலைப்புகளில் பேரில் அதுக்கு போட்டுட்டு இருக்கிற இதுங்களெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார், அப்புறம் எங்கள் திமுக எங்கே வருது? ஏதாவது உள்ள மண்டையில் ஏதாவது இருந்ததுன்னா தானே அது கட்சி. எப்படியாப்பட்ட கட்சி அது? கொள்கை எதிரின்னு அறிவிச்சாரு. ஆனால் கொள்கை எதிரியை வந்து கடுமையா விமர்சிக்கிறதோ அல்லது ஓரளவாவது சாஃப்ட் எதிர்ப்பாவது இல்லை. இவர் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். அந்த அறிவெல்லாம் இவருக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இதில் பேசாத இருந்தது ரொம்ப நல்லது. பேசியிருந்தார் அப்படின்னா இன்னும் சொதப்பலாகி, இன்னும் சிக்கலாகி, இன்னும் ஒன்றும் இல்லாத அவ்வளோதான்டா படம் பாக்ஸுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கும். நல்ல வேளை விஜய் பேசலை. ஏன்னா அவருடைய வாய் அந்த மாதிரி வாய், அவர் எழுதி கொடுக்குற கை அந்த மாதிரி ஒரு கை. எனவே அவர் நல்லது. அது இந்த இந்த 2 ஆண்டுகளில் தாவேகா செய்த உத்தமமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த விடயத்தில் விஜய் பேசாதது தான் நல்லது. இதை வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்சார் போர்டு எங்களுடைய எந்த இடத்த வந்துட்டு அவங்க எடுத்து அவங்க வந்துட்டு கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். மக்கள் மத்தியில் பகிர்வதுக்கு ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக முடிச்சுக்கணும். அது காரணம் என்னென்னா அவங்க செலவு பண்ண பணம். அவங்க அந்த ஒரு படத்தை செலவு பண்ணும்போது ஒன்று படைப்பாளியர் உரிமை, இன்னொன்று அவனுடைய கமர்ஷியல் ரைட் ஒன்று இருக்குல்ல. அவர் படத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரிலீஸ் பண்ணணும், வட்டி கட்டிக்கிட்டு இருப்பான். அதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் உடனுக்குடன் அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுறது. இதெல்லாம் கட் பண்ணு, எல்லாம் தூக்குப்பா, எல்லாம் சொன்னா சார் ஸ்மூத்தாக தான் முடிப்பாங்க. இந்த விடயத்தில் வந்துட்டு அப்படியே ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்லாம் இவர் வந்துட்டு உருட்டினார் இல்லையா, அதில் வந்து வேணாம். அது புரியுது. இல்லாட்டி அது ஒன்றுமே வராது. இல்லாட்டி அவர் என்ன பண்ணுவார், அதில் சாட்டையெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு எம்ஜிஆராக காட்டிக்கிட்டு போல்ட் அவுட் ஆகிருப்பார் அவர். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது இதில். ஸோ அதனால் இந்த படம் வந்துட்டு வெளியாகிறதுக்கு வந்துட்டு இந்த தடை அந்த தடை, சந்தன மண்டலத்திலும் தடைன்னா எதுவுமே கிடையாது. வாய் 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 அவங்களுடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவசரம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த ஆதங்கத்தில் அவங்க போயிட்டாங்க. எனவே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அவங்க தெளிவான ஒரு நிலைக்கு வந்துட்டு நாங்கள் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ ரெவ்யூக்கு போகுது. ரெவ்யூக்கு போயிட்டு அவங்க பண்ணிவிடுவாங்க. இந்த ரெவ்யூக்கு போனதுக்கப்புறம் 15 நாளோ 20 நாளோ, அது எவ்வளோ இந்த ஒரு படமே 3 மணி நேரம் தான், அதை வந்துட்டு 16 நாள் இவங்க வச்சு பார்க்க போகிறாங்களா? விட்டு எடுத்து ஒரு தமாஷு. ஸோ அவங்க பார்க்க போகிறாங்க. அப்படி பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரலன்னா அது அரசியல் அப்போ சொல்லலாம். இதில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூட அண்மையில் ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் சொன்னார், ஜனநாயகனுக்கு எதிராக அல்லது போட்டியாக பராசக்தியா, அதனால தான் பராசக்தி படம் ஓடலை பார்த்தீங்களா, பராசக்தி படம் ஓடாத போதே நீங்கள் யோசிச்சிருக்கணும், இனிமேல் உங்கள் நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு திமுகவை சொல்கிறார். இல்லை, நாஞ்சில் சம்பத் வந்துட்டு பேசுகிறாரா? பேசுகிறாரு. இல்லையா, அவர் ஊதுறாரு அப்படி தான் சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, இவர் பேச போனார் செங்கோட்டையன், அவர் பேச விடாது தடுத்துட்டாங்க, அவர் இறங்கி போயிட்டார். ஏன்னா ஊதி இது பண்ணிட்டாங்க. இவர் அப்படிலாம் ஒன்றும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. மைக்கில் பிடிச்சிக்கிட்டு பின்னு ஊதிட்டு இருக்கிறாரு. அதான் அது சில டைம் ஊதுறாரா? சரி அதான் கேட்டேன் நான். இல்லை, அவங்க சின்னம் இல்லையா அது? ஆமாம். சரி, ஓகே, அதை வச்சுட்டு ஊதுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, பராசக்தி லாஸா? ஓடிபி தளத்தில் என்ன வேலைக்கு அது போயிருக்குன்னு பாருங்க. உங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது, ஏங்க நீங்கெல்லாம் பேசுறீங்க. அந்த படம் இந்திய எதிர்ப்பு போராட்ட தொடர்பாக எடுக்கப்பட்ட அந்த படம் செம்மையாக கிளிக் ஆகிடுச்சு, நல்லா ஓடிடுச்சு. அது என்னைக்கு வெளியிட்டாங்க, எத்தனை நாள் ஆகிப்போச்சு? கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிப்போச்சா? அவ்வளோதானே. அது நீங்கள் என்ன ஒரு தியேட்டரில் ஒரு நாளைக்கு 3 காட்சி அப்படின்னா போடுறீங்க, 450-600 ஸ்க்ரீனில் விட்டு ஓட்டுனீங்க அப்படின்னோம்னா வேணும் இல்லையா? இதுக்காக நான் பிள்ளையா பெற்று போட்டு தியேட்டருக்கு அனுப்ப முடியும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2வது விஷயம், இப்போ ஓடிபியில் போகுது, எவ்வளோக்குன்னு பேச சொல்லுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் வந்துட்டு மதிப்புக்குரியவர். அவரெல்லாம் அப்படி அதான் சொல்ல வரேன், சேருமிடம் சேர்ந்தா குதிரை கழுதை ஆகிடும்.
ஆதவர்ஜுனாவுடைய பேட்டி, அது ஊடகங்கள் கிட்ட பேட்டி குடுக்குறாரு. பிரஸ்காரங்க கிட்ட டென்ஷன் ஆகுறாரெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அவர் வந்து இன்னமும் அதே கரூர் சம்பவத்த மையப்படுத்தி பேசுகிறபோது, "நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு." அப்படின்னு தான் சொல்றாரு. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் தான் சொல்றாரு அத. அதனால தான் கோலாலம்பூர்லேருந்து சென்னை வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்களோ? பாதிக்கப்பட்டோம், 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 அப்படின்னா என்னடா பாதிக்கப்பட்டீங்க நீங்க? அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு 70 நாள் நீங்க வந்துட்டு பிளேடு வாங்குறதுக்கு கூட நீங்க வந்துட்டு பங்கு கடைக்கு வரல. பிளேடு வாங்கி சரைக்கிறதுக்கு கூட நீங்க வரல. ஒரு ரேசர் வாங்குறதுக்கு கூட வரல. அப்படியே அப்பின்னு எந்த வீட்ல, எந்த ரூம்ல போயிட்டு அப்படியே உள்ள உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. விஜய் அவருடைய பங்களால அவர் போயிட்டு அடக்கிட்டாரு. நீங்க அங்கங்க ஒரு ஒரு இடத்துல அடக்கிட்டீங்க. அது உளவு பிரிவு தான் தெரியும் எங்க போயிட்டு இவங்க அடக்கினாங்க அப்படின்ட்டு. 72 நாள் நீங்க போயிட்டு அடங்கிட்டீங்களே உள்ள. என்ன கதை அது? பாதிக்கப்பட்டீங்களா நீங்க? அதுக்கப்புறம் தான் ஒரு மூச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு மகாபலிபுரத்துல வச்சு ரூம் போட்டு ரூம் ரூமா போய் அழுதாரு. என்ன பாதிக்கப்பட்டீங்க நீங்க? பாதிக்கப்பட்டீங்க. 20 லட்ச ரூபா கொடுக்க வச்சுட்டாரு சீஃப் மினிஸ்டர். அதுல நீங்க பாதிக்கப்பட்டீங்க. அது வேணா சொல்லலாம். ஏன்னா ஏமாத்திட்டு போறவங்க தானே அவங்க. விக்கிரவாண்டியில செத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? மதுரையில செத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? எதுவும் கிடையாது. கவலையே பட மாட்டாங்க. ஒரு அனுதாப அறிக்கை கூட வராது. அப்படியே போயிட்டு இருக்கிறவனுங்க. அப்படிதான் போனார் அன்னைக்கு. 30 பேர் செத்து போயிட்டாங்க சார். சார் 30 பேர் செத்துட்டாங்க சார். நான் அது பாட்டுக்கு தூக்கத்துல நடப்பானேன். அந்த மாதிரி நடந்து போறாரு விஜய். விஜய் நடந்து போறாரு. இவர் தான் மக்களோட மக்களா வந்து நிப்பார் அப்படியே கூடவே. என்ன அவனுடைய அவனுடைய விஜய் கட்டி காத்த அந்த இமேஜ் இதெல்லாம் வந்துட்டு அடிபட்டு தூள் தூளா போயிடுச்சு. அதனால வந்துட்டு இவங்க புலம்புறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. தாண்டி வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்க பாதிக்கப்பட்டீங்க? நீங்க பாதிக்கப்பட்டதுக்கான அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டதுனால ஒண்ணு திருந்துனீங்க நீங்க. கரெக்டான நேரத்துக்கு நீங்க வந்துட்டு புதுவை போனீங்கல்ல. கரெக்டா 11:15க்கெல்லாம் புதுவையில இருக்கிறீங்களா? 12:30 முடிச்சுட்டு கரெக்டா வண்டி எடுத்துட்டு புறப்பட்டீங்களா? அப்ப அப்படியே மிதந்தீங்களா? அந்த மக்கள் மத்தியில அப்படியே மிதந்தது அந்த கதையெல்லாம் என்னாச்சு? சரி இங்க இருந்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூர்ல இருந்துட்டு அப்படியே கார் எடுத்துக்கிட்டு நேரா ஈரோட்டுக்கு வந்து கரெக்டா 11:15க்கு மறுபடியும் வந்துட்டீங்களா? ஏன் அதெல்லாம்? முன்னாடிலாம் இருந்தான்னா 11:15க்குன்னா 8:15 வருவீங்க நைட்டு. தமிழ்நாடு போலீஸ் அப்படியே உங்களை பிடிச்சிட்டு உங்க பின்னாடியே போகும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிஷனை போட்டுட்டு வந்தாவா இல்லாட்டி காலி நீ அவ்வளோ முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். அதனால இவங்கெல்லாம் உளர்றாங்க, புலம்புறாங்க. இது தவிர வேற எதுவும் கிடையாது. அது பொருட்படுத்த வேண்டியதில்லை. இன்னைக்கு ஊடகங்கள்ல நெறைய பேர் டிபேட்ல பங்கெடுக்கிறாங்க. தவிக சார்புல முன்னாள் ஊடகவியலாளர்கள், தவிக தரப்புலருந்து ஸ்போக்ஸ் பெர்சன்ஸ் எல்லாம் பங்கெடுக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, எல்லா யூடியூப் சேனல்ஸ், ஊடகங்கள வந்து திமுக கைப்பற்றிருச்சு. திமுகவினுடைய வாய்ஸா இருக்காங்க எல்லா ஊடகங்களும். எல்லா டிவியும் தாவேறாங்க. எல்லா டிவிகளையும் வந்துட்டு தாவேக கைப்பற்றிடுச்சாமா? திமுக கைப்பற்றிருச்சு. இல்லைங்க, அதான் சொல்றேன். எல்லா டிவியும் வந்துட்டு தாவேக கைப்பற்றிடுச்சு. விவாதிக்கிறாங்கல்ல. விஜய் பேசினா அதுக்கப்புறம் 15 இப்ப கடைசியா எப்ப பேசினாரு? கடைசியா எப்ப பேசினாரு? ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. டெய்லி எதை வச்சு விவாதிக்கிறேன். அப்போ ஒண்ணுமே இல்லாத விஜய் சார்பாவோ அந்த கட்சி சார்பாவோ யாருமே எதுவுமே பேசாத போதே நீ உக்காந்துக்கிட்டு ஒரு 4 பேரை 5 பேரை வச்சுக்கிட்டு விவாதிக்கிற அப்படின்னோம்னா இந்த டிவிலாம் வந்துட்டு என்ன விலை போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இல்லை வழக்கு வாங்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். இல்லை அந்த ப்ரோக்ராமையாவது வாங்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். புரியுதா? விட என்ன அப்படின்னோம்னா ஸ்டாலினுக்கு எதிராக நீங்க வந்துட்டு ஒரு அவதூறு அரசியலை நீங்க பண்ணீங்க. அந்த அவதூறு அரசியல் எல்லாரையும் வந்துட்டு பாதிச்சுது. திருப்பி அடிக்கிறாங்க. அந்த திருப்பி அடிக்கிறதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அப்படி திருப்பி அடிக்கிறோம் எல்லாருமே. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஸ்டாலின் அந்த இடத்துல அவ்வளவு பேர் இறந்து விழுந்த போது அந்த நேரத்துல புறப்பட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறி அவங்களுக்கெல்லாம் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா அறிவிச்சாங்க இல்லையா? அது எல்லாருடைய பர்செப்ஷனுமே மாறி போச்சு. அவ்வளவுதான். அதே நேரத்துல விஜய் பற்றிய அந்த உருவகம் எல்லாம் வந்துட்டு சதைஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இது வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே நிகழல. எந்த கெமிஸ்ட்ரியும் கிடையாது, எந்த பிசிக்ஸும் கிடையாது. இவ்வளவுதான் மனமாற்றத்துக்கு காரணம். இதை இவங்களால உடைக்க முடியல. அதுல இருந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விடயமும் இப்போ இன்னைக்கு போறாரு. அவர் WCCல பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? நீங்களும் தான் பார்த்தீங்க, நானும் தான் பார்த்தேன். தெளிவா பேசுறாரு.
தன்னுடைய திட்டங்கள் என்ன, திட்டங்களால் பயன்பெற்றவங்க எங்கே இருக்கிறாங்க, பேரை சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாரு அவர். பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். நீ சாயந்தரம் ஒரு அறிக்கையோட சொல்லுங்களேன் பார்ப்போம். முடியாது. ஒரு பட்ஜெட் வருது, ஒரு பட்ஜெட்டை பற்றியே நீங்கள் ஒரு அறிக்கையே விடலை, கருத்தே சொல்லலை. ஏன்? அது பிஜேபிக்கு எகென்ஸ்டாக போயிடும். அதில் திமுகவை குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. திமுக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா அறிக்கை விட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதான். ஆரம்பத்திலிருந்தே இது பண்ணுறாங்க. அதில் ஒரு திட்டம் இருக்கு. நீங்கள் சொல்வது போல தற்குறிகள்னோ இல்லை அவங்களுக்கு அரசியல் தெரியாமல் இதை பண்ணல. பாலுஷன் ஹவுஸ் ரீசெண்டாக ஒரு டிபேட்டில் கூட சொல்கிறாரு, இவர்கள் அரசியல் தெரியாமல் அதை பண்ணல, வேண்டுமென்றே திட்டமிட்டு பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நீர்த்து போவதற்காகவே இந்த அரசியல் அவங்க கையில் எடுக்கிறாங்க, திசை திருப்புறாங்க. அப்படியே பாஜக மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு இல்லை முக்கியம், திமுகவை தான் நம்ம எதிர்க்கணும், திமுக கிட்ட தான். அதான் நான் சிங்குலர் எஜெண்டா பார்ட்டின்னு தானே நான் உங்களுடைய இன்டர்வியூ நான் சொன்னேன். எஜெண்டா என்னன்னா ஒரே ஒரு உள்திட்டம், அதுக்காக மட்டும் உழைக்கிறது, திமுகவை மட்டும் சொல்றது, திமுகவை கரிச்சு கொட்டுறது, திமுகவை தீய சக்தின்றது, ஆய்வு. அது என்னாச்சுன்னா மறுநாள் இவங்களுக்கு எதிராக உடையுது. அதான் ரொம்ப முக்கியம். இவங்க எப்படி இப்போ ஜனநாயகன் படம் வருது, பிளாக்ல டிக்கெட் விற்க மாட்டாங்க, மொத்த ரசிகர் மன்றத்தினுடைய வேலை அங்கதான் இருக்குது. ஒரே கல்ல ரெண்டு மங்க அடிக்கிறாங்களா. ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல பாஜக கால் பதிக்கவே முடியாதுன்ற இடத்துல அந்த பாஜகவுடைய எதிர்ப்பை இல்ல அதோடைய தீவிரத்தன்மையை வந்து கம்மி பண்றதை மட்டப்படுத்துறது இருக்குல்ல. பாஜக எதிர்ப்பு அது திமுக சரியா படுது இல்ல, அங்க அது முடிஞ்சு போச்சு. திமுக எதிர்ப்பை வந்துட்டு பண்ணல. தமிழ்நாடு பாஜக வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ் எதிர்ப்பை வந்துட்டு பயன்படுத்திடுது, எடுத்து சரியா சாடுது திமுக. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுது. நீ அதை செய்யல, நீ ஓரம் ஒதுக்கின்ற. ரெண்டா திமுக உன்னுடைய எதிர்ப்பை நீ ஷார்ப்பா நீ பண்ற, உண்மைதான். எடுபடுதா? எடுபடுமா மக்கள் பத்தியில? நீ போயிட்டு கூலி விவசாயிகள், பெண்கள், வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள், தொழிலாளர்கள், இப்படி எல்லா வியாபாரிகள், இப்படி எல்லாருக்கிட்டையும் நீ போயிட்டு கிராஸ் செக்மெண்ட் எடுத்து பாருங்க. 10 ஒருத்தர் கூட வந்துட்டு விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரோட்ல வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் இல்லையா, எதுவுமே தெரியாத அந்த பரிதாபத்திற்குரியவன் மட்டும்தான் விஜய்க்காக இருக்கான், அது யாருமே கிடையாது. அதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வெறுத்து போயிட்டு இவங்க பேசுறாங்க, இவ்வளோதான். இங்க என்ன அப்படின்னோம்னா இவங்களுடைய பேச்சு பிஜேபிக்கு வழிவகுத்துறக்கூடாதுன்றதுக்காக ஒரு எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிராக எழுகுது. இப்போ நான்லாம் பிஜேபி எதிர்ப்போட தான், அது திமுகவுக்கு ஆதரவாக போகுது அப்படின்னா நீ வந்து யோக்கியதை அந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? இது சரியா இருந்தீங்கன்னா பாஜக உள்ள வந்துரும்னு பயமுறுத்தியே இவங்க ஆட்சியில நீடிக்கிறாங்க. ஏன் பயப்படக்கூடாதா? பாஜக உள்ள வந்து என்ன ஆகும்? பயமுறுத்தணுமா? நம்ம வேற செப்பரேட்டா உள்ள வந்து என்ன ஆகும்? இல்ல இது அதை சொல்லியே இவங்க பல விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கோட்டை விடுறாங்க. எதை விட்டாங்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து ஒழுங்கா நடத்தல. சரி, ஒழுங்கா நடத்தல. இப்போ அடுத்து மறுபடியும் தேதி அறிவிச்சிட்டாங்க. அடுத்தபடியா பள்ளிக்கூடங்கள்ல கட்டடங்கள்லாம் ஒழுங்கா இல்ல, சேதமாயிருக்கு, அதெல்லாம் வந்து சரி. எத்தனை பள்ளிக்கூடங்கள் எங்க சேதமாச்சு? அது உள்ளபடியே ஊழல் இருக்குது. ஊழல் இல்லாத அரசியல் கட்சியே கிடையாது உலகத்துல, எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஸோ இந்த அரசை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு கட்டுமான திட்டங்கள் எவ்வளோ விஷயங்களை வந்துட்டு ஸ்டாலின் திறந்து வைக்கிறாரு. அங்கே போயிட்டு பிடிங்கி பாரு ஏதாவது வருதான்ட்டு, அப்போ நீ வந்துட்டு சொல்லு. அப்போ அது ஒரு செய்தியாக்கு. வெல்கம், மோஸ்ட் வெல்கம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீ ஆனால் அதை பண்ணல. நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னோம்னா ஏதாவது ஒன்று கிடைச்சிது அப்படின்னோம்னா அதை வச்சுக்கிட்டு திமுகவை தாறுமாறா திட்டிட்டு அவ்வளோதான் தீய சக்தின்னு சொல்லிட்டு நீ இறங்கி போயிட்டே இருக்கிற. அது வந்துட்டு அந்த காயினுக்கு வந்துட்டு இன்னொரு சைடு இருக்குல்ல, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். ஒரு பக்கம் திமுகவினுடைய மைனஸ் சொல்லிட்டா திமுகனுடைய ப்ளஸ் சைடு ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ளஸோட சைடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. உங்களால் பதில் சொல்ல முடியல, அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவதூறில் ஈடுபடுறீங்க. அவதூறுனா இப்போ நீங்கள் தவைக்காவை கேள்வி வைக்கிறீங்க இல்லை பாஜகவை கேள்வி வைக்கிறீங்கனாவே அது வந்து திமுக சப்போர்ட்டர் தான் இவரு. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான், நிச்சயமா. இப்போ பொய்யுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்துட்டு உண்மைக்காக தான் நிற்பான், அது உண்மைதானே. அது நான் பாஜக எதிர்ப்பாளன் அப்படின்னு நான் திமுக ஆதரவாளர் தான், திமுக கூட்டணி ஆதரவாளர் தான். இந்த காலகட்டத்திற்கான ஒரு அரசியலை தான் நாங்கள் தேர்தலில் பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால கொள்கை இருந்தீங்கன்னா அது வேற, அதெல்லாம் விவாதிக்கலாம், நிறைய விஷயம் டிபேட்டபிள், ஒத்துக்கிறேன். ஒரு பாஜக உன்னை விட பாஜக பவர்ஃபுல்லா இல்லையா? உன்னை கூப்பிட்டு அந்த அளவுக்கு உரின்னு ஒரு மிரட்டினான், ஏதாவது ஒரு வாயை திறந்தியா? நீ பொத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறல்ல இன்ன வரைக்கும். நான் கரூரை பத்தி
அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் சொன்னேன். சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதம் ஆகி போச்சா? ஏன் பேச மாட்டேங்கிற? பேச வேண்டியதானே? அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு திட்டவட்டமாக பிஜேபி வந்தால் என்னன்னு தெரியும். பிஜேபி வந்தால் மும்மொழி கொள்கை வரும், பிஜேபி வந்தால் ஹிந்தி வரும், பிஜேபி வந்தால் ஸ்கூலெல்லாம் வந்துட்டு அடைப்பாங்க, 3ஆவதுல வந்துட்டு பொதுத் தேர்வு வரும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மனுஸ்மிருதியை அவன் படிக்க சொல்லுவான். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சரணா பவத்து சரணா புனக்து அப்படின்னு ஆரம்பிக்க சொல்லுவான். ஆனால் நாங்கள் எதிர்க்கிறோம். நீ என்ன பண்ணுற? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா நீ? ஒரு பக்கம் விஜய் களத்திலே இல்ல பாஜக அதிமுக எல்லாம் அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் மோடி வந்து இது என்டிஏ ஆட்சி அமைக்க உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விடயத்தை வந்துட்டு இந்த ஆள் தெரியலன்னு சொல்லிட்டு போறாரு. அதிமுக இல்லையா? களத்திலே இல்லாதவங்கன்றாரு. களத்தோட தொடர்பு இல்லாதவங்கன்னு பிஜேபி சொல்றாரு. களத்துல தொடர்பு இல்லாதவங்களை தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு வஞ்சனை பண்றாங்க. அப்பயும் அவங்கள வந்துட்டு நீங்க கொள்கை எதிரெல்லாம் சொல்றீங்க. அதான் களத்திலே இல்லையே, தொடர்பே இல்லையே, எங்கேயோ இருக்கிறான். அவனை போயிட்டு நாங்க இமயமலைக்கு அந்தாண்ட கட்சி நடத்துறாங்க அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீ ஏமாத்துறாரு. விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, இவங்க சொல்லிட்டா எல்லாமே நிஜமாயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பூனை கண்ணு முடிச்சுன்னா பூலோகமே இருந்துச்சா, இருன்றதை அதை நினைச்சுக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அது பூனை பேர்ல செய்யற ஒரு அவதூறு தான் அது. அந்த மாதிரி இவங்க சொல்லிட்டாங்கன்னா அது எடுபடிச்சாலும் தான் வா போலாம், அந்த மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. இந்த காலேஜில் எல்லாம் சில ஒரு கூட்டம் இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க மதுரை சவரில் உட்காந்துட்டு. அந்த மாதிரி கூட்டம் அது விஜய் கூட்டம். அதுக்கு எதுவுமே தெரியாது. சொத்தைன்னா சொத்தை அப்படியேப்பட்ட சொத்தை. அதனால தான் நான் சிம்பிளா சொன்ன புண்ணாக்குகள் அப்படின்னு நான் சொன்னேன். புரிஞ்சாச்சு, ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட. காங்கிரஸ் கட்சியும் அடுத்த கடத்துக்கு போறாங்க. டெல்லியில மீட்டிங் நடக்குது இன்னைக்கு. ராகுல் தலைமையில மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. என்ன முடிவெடுக்க போறாங்க, எந்த மாதிரியான நெகோசியேஷன்ஸ் பேச போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. இன்னுமே வந்து 70 மாவட்ட பொறுப்பாளர்களும் டெல்லி போயிருக்காங்க. அவங்களோட ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காருலாம் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்ப என்ன முடிவு எடுக்க போகுது காங்கிரஸ்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன நீங்க நினைக்கிறீங்க? 20 மாவட்ட தலைவர்களும் போயிருக்கிறாங்கன்னு நல்ல முடிவாக எடுப்பாங்க. ஏன்னா இங்க மொத்தமே ஒரு 4 பேர் தான். பாடகட்டி தூக்குறதுக்கு 4 பேர் போகிறோம் இல்லையா? அது வந்துட்டு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த திருச்சி வேலுச்சாமி, அப்புறம் மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் ஜோதிமணி, 4 பேர். ஒரு பொம்னாட்டி பாடகை தூக்குறதுல. இவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, காங்கிரஸை இங்கே ஒழிச்சிடணும் அப்படின்னு. இவங்க 4 பேர் எந்த விதத்துலையாவது காங்கிரஸ் கட்சி இங்கே பலம் பெறுவதற்கான காரணிகளா? இது வந்துட்டு காங்கிரஸுடைய தலைமைக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா கிளியர் பண்றாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. இல்லை நம்ம தாவேக்காவோட போய் டெபாசிட் வாங்கிடுவோமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டெல்லியில் இருக்கிறவன் ஒன்றும் தெரியாதவன்லாம் கிடையாது இல்லை. அவங்களுக்கு முக்கியமாக ஒன்று தெரியும். தேர்தல் நடந்ததுன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியும். அது சோனியாவுக்கும் தெரியும், ராகுலுக்கும் தெரியும், மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் தெரியும், கே.சி. வேணுகோபாலுக்கும் தெரியும். அதனால 4 பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த 4 பேருக்கு இப்படி தெரியும்னா அந்த 4 பேருக்கு அப்படி தெரியும் விடயங்கள். அதனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. பொதுவாக காங்கிரஸ்ல என்னன்னா, இந்த நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஞான ஒளி படத்தில் பார்த்தீங்கல்ல, அப்படியே வெளில வரும், உடனே பறந்து வந்துட்டு அதை கொத்திட்டு போயிடும். அந்த மாதிரி தான் காங்கிரஸ். நல்லா இருக்காங்க 18 எம்எல்ஏ 10 எம்பி. உடனே அங்கே முறுக்குதுரா ஒட்டம்பூர் மாதிரி அப்படின்றது வில்லன்லாம் சொல்லுவான் இல்லையா, கிராமத்து வில்லன்லாம், அந்த மாதிரி அவங்க முறுகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் திடீர்னு தூக்கி அந்த சுடுதண்ணியை கவுத்த மாதிரி கவுத்து விட்டாருன்னு வச்சுங்க, தலைமையில் சரியா போச்சு. அதோட காங்கிரஸுடைய கதை கந்தலாயிடும். மரியாதைக்குரிய ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கிறாரு திமுக காங்கிரஸுக்கு. இங்கே அதுக்கான தகுதி பெற்ற கட்சி அது கிடையாது. பலம் வயசு நான் சொல்ல வரேன். ஆனால் தகுதி பெற்ற கட்சி அது கிடையாது. ஆனால் கொடுத்து வச்சிருக்காரு. அதை கெடுத்துக்க கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய தலைமை நினைக்குது. யாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது கெடுக்காத இருக்கிறாங்களான்னு பார்த்துக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.